எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த குழப்பமாக இருந்தாலும் சச்சரிதத்தில் 11 படியுங்கள். அந்த 11ஓட மகிமையை நான் சொல்லிட்டு தான் அடுத்த அற்புதத்துக்கு போனோம். 11 சாயின் மகிமையை சொல்கின்ற அற்புதமான எபிசோடு அது. அதில் ஹைலைட்டான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. பஞ்சபூதங்கள் சாய்நாதரின் கண்ட்ரோலில் இருக்குன்னு ஒரு பிரமாதமாக அஹமத் பந்த் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை நேரம் அப்படியே ஷீரடி அப்படியே மழை தண்ணி ரொம்ப வழியுது. அப்படியே பயங்கரமான மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி மேகங்கள் கர்ஜிக்கின்றது பயங்கரமாக. மக்களெல்லாம் பயந்து ஓடுறாங்க இல்லையா. ஷீரடி சின்ன ஊர் தான் இல்லைங்களா. எல்லாம் ஓடி வந்து மசூதியில் தஞ்சமடைகிறார்கள். ஆடு மாடு கோழி எல்லாம் வந்துருச்சு பாபாவை தேடி டோட்டலாக. பாபா அப்படியே பார்த்தாரு, என்னடா அது இப்படி ஒரு கர்ஜனை நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்று, நிறுத்து, உன்னுடைய எல்லாவற்றையும் நிறுத்து அப்படின்னு சொல்லி பாபா ஒரு கர்ஜிக்கிறார். பாபாவின் கர்ஜனை எப்படி இருக்கும் இல்லை, பயங்கரமாக இருக்கும் இல்லையா. அடுத்த நொடி அந்த மழை அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்படியே பஞ்சபூதங்கள் சாய்நாதரின் கண்ட்ரோலில் இருக்கிறங்கிறதுக்கு இந்த விஷயத்தை அஹமத் பந்த் பிரமாதமாக எழுதியிருப்பார். அடுத்து இன்னொரு நிகழ்வு, அதிலே ஒரு மத்தியான நேரம் துவாரகமாயில் துணி அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தீ ஏறி 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 அப்படி மேலே வந்து அந்த டாப் வரைக்கும் போயிடுச்சான். மக்கள் எல்லாம் பதறி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜுவாலை பயங்கரமாக மேலே வரைக்கும் போய் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்ன பண்ண போகிறாரு, பாபா கம்முன்னு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாபா சட்காவை எடுத்தார், எதிர்க்க இருக்க தூணில் அடித்து அடங்கு அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் அந்த தீ அப்படியே அடங்கி நேர கீழே வந்துருச்சு. எப்படி பாருங்கள், அந்த பஞ்சபூதங்கள் பாபா வந்து தன்னுடைய கை அப்படி அடக்கமாக வச்சுருக்காரு, அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா. சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறத இந்த எபிசோட் மூலமாக பிரமாதமாக நிரூபித்திருக்கிறார் இல்லைங்களா. நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த எபிசோடை இன்றைக்கி சொல்ல வச்சுருக்கார் இன்றைக்கி. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதற்கும் கவலைப்படாதீர்கள். சாப்டர் 11 எடுத்து ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஏன்னா தெளிவாக அதில் போட்டிருக்கு. எந்த குழப்பமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தை படிக்கவும் அஹமத் பந்த் பிரமாதமாக சொல்கிறார். நடத்தி நமக்கு இப்போ ஒரு ப்ரூஃப் மூலமாக கொடுத்துருக்கார் இல்லையா பாபா. இந்த சகோதரியின் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தது, எல்லாவற்றையும் முடித்து வைத்து விட்டார் சாய்நாதர். நான் தான் படிக்க சொன்னேன், கரெக்ட், அதை நீ படி, உன்னுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னாரு. வந்துருச்சு. இதே போல் எல்லோருக்கும் வரும். இன்றைக்கி இது எதற்காக சொல்ல வச்சுருக்காருன்னு தெரியாது. எத்தனை சகோதரிகள் இப்படி கேள்வியோடு பாபாட்ட உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் சாய்நாதர் என்று பதில் சொல்லியிருக்கிறார்.